அனைவருக்கும் வணக்கம். படித்தது பிடித்தது பகுதியில் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற புத்தகம் வெண்ணிற இரவுகள் என்று சொல்லி தஸ்தவஸ்கி எழுதின புத்தகம். இந்த தஸ்தவஸ்கி யாருன்னு சொல்லி சொன்னால் ரஷ்ய இலக்கியத்தின் ஒரு பெரிய தூண் என்று சொல்லலாம். ரஷ்ய இலக்கியத்தில் ரெண்டு பெரிய கண்கள் அல்லது தூண்கள் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேர் இருக்கின்றோம். ஒரு ஆள் லியோ டோல்ஸ்டாய், மற்றவர் இந்த எங்கட தஸ்தவஸ்கி. இவையில் எழுதின பெரிய பெரிய காப்பியங்கள் உலக இலக்கியங்களில் பெரிய தாக்கத்தை செலுத்தி இருக்கு. அதில் கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட், வார் அண்ட் பீஸ், அன்னா கரினீனா, பிரதர்ஸ் கரமசோ பிரதர்ஸ் என்று சொல்லி அப்படி பெரிய இலக்கியங்கள் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கு நான் உங்களோட கதைக்க போகிற புத்தகம் வெண்ணிற இரவுகள் என்று சொல்லி ஒரு சுவாரஸ்யமான காதல் கதை. இந்த கதையை நான் சொன்ன பிறகு இந்த ஒரு 2-3 தமிழ் சினிமா இந்த கதையை பின்புலமாக வச்சு எடுத்திருக்கு. நீங்கள் கொமெண்டில் என்ன படம் என்று சொல்லி அந்த படத்தின் பேரை நீங்கள் போடுங்க. அதோட இந்த கதை உங்களை பிடிச்சிருந்தாலும் எங்களோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த கதை எப்படி தொடங்கும் என்று சொல்லி சொன்னால், ஒரு தனிமையிலே வாழ்கிற ஒரு 26 வயது இளைஞன் அவற்றை சமூக பின்புலம், அவற்றை குடும்ப பின்புலம் காரணமாக தனிமையிலே வாழுவார். அதோட உலகத்திலான் வாழுவார். எப்படி இருக்குமென்னு சொல்லிச்சுன்னா, அவருக்கு ஒரு நண்பர்களும் இருக்காது, தாய் தகப்பன் இருக்காது. ஒரு வீட்டில் ஒரு வேலைக்காரி ஒரு ஆள் மட்டும்தான் இருப்பா. அவையோட மட்டும் இடைக்கிட கதைப்பார், அவ்வளவுதான். எந்த ஒரு நண்பரோடையும் பிளங்கினதில்லை, யாரோடையும் பிளங்கினில்லை. அவற்றை மனசுக்குள்ள ஒரு தனிமையும் புறக்கணிப்பும் இருக்கும். அவற்றை தனிமை என்னன்னு நான் தெளிவாக சொல்றேன்னா, அவர் எப்படின்னு சொல்லி சொன்னால், அடிக்கடி நைட்ல ஒரு ரோட்டால போய் இந்த ஆத்தங்கரைகள் ஒரு பயணிக்கிறது, புல்வெளியில பயணிக்கிறது, ரோட்ல உள்ள கட்டிடங்களை ரசிக்கிறது, அப்படித்தான் அவற்றை வாழ்க்கை இருக்கும். உதாரணம் சொல்ல போனா, அவர் வீடுகளோடைய கதைப்பார். எப்படி என்றால், ஒரு வீடு தன்னிட்ட சொல்லுமாம், என்ன இடிக்க போறாங்க போலடக்கு, என்ன இடிக்க போறன்ற மாதிரி கதைக்கிறாங்க. இன்னொரு வீடு சொல்லும், எனக்கு மேல வார மாசம் இன்னொரு வீடு கட்ட போறேன் சொல்லுமா. இன்னொரு வீடு சொல்லும், நான் முந்தைய ஒரு அழகிய இளஞ்சிவப்பு நிறத்தோட நல்ல வடிவா இருந்து நான் இப்ப மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு என்ன கெடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லுமான்ற மாதிரி தன் மனசுக்குள்ளேயே இவர உறவு இயற்கையோட அல்லது செயற்கையான பொருட்களோட தான் இவற்றை உரையாடலும் இருக்கும். அதோட இவர் தன் இளம் பருவத்துல வர காதல் உணர்வுகள், பாசத்தை அல்லது இவற்றை உணர்ச்சிகள் ஃபுல்லா இவற்றை கனவில தான் காணுவார் அல்லது கற்பனை தான் கண்டோன்றிருப்பார். அப்படியாப்பட்ட ஒரு தனிமை வாழ்க்கை வாழ்ந்தோன்றிருப்பார். இவர் ஒரு நாள் ஒரு ஆத்தங்கரை ஒரு நடந்து போயக்குள்ள திடீரென்று பார்க்கக்குள்ள ஒரு பெண்ணை மீட் பண்றார், இரவு 10 மணிக்கு பிறகு. அப்ப இவர் அந்த பெண்ணை பார்க்கக்குள்ள அந்த பெண் சாதாரணமா கடந்து போயிடுவார். கடந்து போன அப்புறம் பார்ப்பாரு, அந்த பெண் ஒரு இளஞ்சுவதியா இருக்கும், அழுது கொண்டிருப்பா. அப்ப ஏன் அழுறன்னு சொல்லி இவர் ஹெல்ப் பண்றதுக்கு போக வைக்கிற அந்த பெண் இவர்கிட்ட தப்பி போற மாதிரி இருக்கும். சரி போகட்டும் விட்டுருவார். பார்த்தா இடையில இன்னொரு ஒரு வயது இந்த ஒரு ஆணால அந்த பெண் ஒரு அசால்ட் பண்றதுக்கு, அபியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ற மாதிரி இருக்கிறத காணுவார். அப்ப திடீரென்று இவர் போய் ஒரு கதாநாயகன் மாதிரி அந்த பெண்ணை அவர்கிட்ட இருந்து காப்பாற்றி விடுறதுல தான் இந்த கதை தொடங்கும். இந்த கதை 4 இரவிலையும் ஒரு பகல்லையும் நடக்கிற கதை தான். முதல் நாள் இரவு இந்த இவை 2 பேருக்கும் இடையில அறிமுகம் ஆகிறது நடக்கும். அடுத்தது அவையர் பிரியக்குள்ள அந்த இவர் மீட் பண்ற அந்த பெண் சொல்லுவது, அதாவது நாஸ்தன்கா, அவர பேர் நாஸ்தன்கா சொல்லுவா, இப்படி உங்கள்கிட்ட நான் பயந்து கொள்றதுக்கு நிறைய இருக்கு, உங்கள்கிட்ட நான் ஒரு ரகசியம் சொல்லணும், நாளைக்கு இரவைக்கு இதே மாதிரி 10 மணிக்கு வருவதுன்னு சொல்லி. அப்ப இவருக்கு முதல் முறை ஒரு பெண்ணோட கதைச்சதுல இருந்தே இவருக்கு ஒரு காதல் உணர்வு ஏற்பட்டுரும். ஆனா அதுக்கு கொஞ்சம் பேரியரா போட்டிருப்பான். நீங்க இந்த ஃப்ரெண்ட் நான் ஒரு நாளும் உங்களுக்கு என் மேல் காதல் உணர்வு வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லி போட்டுதான் முதல் நாள் பிரிவினும். அப்ப அடுத்த நாள் சந்திக்கக்குள்ள 2 பேரும் தங்களை பற்றி அறிமுகப்படுத்திவினோம். தாங்கள் ஆறு என்ன பின்புலத்திலிருந்து வந்தோன்னா அவ தான் எங்க இருந்து வந்தோன்னு சொல்லியும் அறிமுகப்படுத்துவது. இதுல என்ன சுவாரஸ்யம் பண்ண, 2 பேருக்கும் ஒத்து போகும். 2 பேருமே ஏதோ ஒரு வகையில கனவுலகத்திலையும் தனிமையிலையும் இருக்கிறார்களா இருக்கும். இவர் கற்பனை ரீதியா கனவுலகத்துல இருப்பார். அவ இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, தாய் தகப்பன் இருக்காத ஒரு பாட்டி இந்த வீட்டுல பாட்டியோட தான் வசிப்பது. பாட்டி இவ தப்பு செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காண்டி பாட்டி என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால், அவ இந்த உடுப்போட தண்ட சாரையிலேயோ தண்ட உடுப்பிலேயோ ரெண்டையும் கட்டி பிணைச்சிருப்பா. அப்ப பிள்ளை விரும்பினா கூட வெளியே போக இயலாது. இப்படியான சூழ்நிலையில அவைக்கு மனநிலை இருக்கும். இந்த ஜெயில இருந்து இந்த சிறைச்சாலையில இருந்து தான் தப்பி வெளியே போகணும் என்ற மாதிரி இருக்கும். இவருக்கு தன் தனிமையிலிருந்து வெளியே போகணும் போல இருக்கும்.
அப்ப ரெண்டு பேர்ட்ட மனநிலையும் இதுல ஒத்து போறதை காணக்கூடிய மாதிரி இந்த கதாசிரியர் சொல்லியிருக்கிறார். இப்ப நாஸ்தன்கா வந்து தன் பிளாஷ்பேக்கை சொல்லிக்கல என்ன நடந்திருக்கும்னு சொல்லி சொன்னால், ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு இவையில் பாட்டியோட வசிச்சிருக்கிற வீட்டை வந்து ஒரு 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 இளைஞன் வந்து படிக்கிறதுக்காக வாடகைக்கு வந்து அவங்க வீட்டின மேலறையில வந்து வசித்து கொண்டிருப்பார். அப்ப பாட்டி ஏற்கனவே இவர் கட்டுப்பட்டு இருக்கிற வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்ப பாட்டி வந்து பாட்டிக்கு ஒரு டவுட் வந்து என்னென்னா நாஸ்தன்கா வந்து அந்த இளைஞனோட காதல் கொள்றதுக்கு சில பல சந்தர்ப்பம் இருக்குன்னு போட்டு பாட்டி இன்டிரெக்டா தூண்டுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி விட்டுருவானுண்டு. அந்த பொடியன் எப்படி இருப்பான், இளைஞனாவா இருக்கிறான், அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான்ன்ற மாதிரி விசாரிப்பான். அதை விட நீ கொஞ்சம் கவனமாயிரு, இப்படியான பொடியல் வந்து காதல் வேலையில வீசி உன்னை காதலிச்சிருவாங்க என்ற மாதிரி வந்து சொல்லுவா. இதுக்கெல்லாம் இன்னொரு காரணம் இருக்கா விசாரிக்கிறது, பாட்டிக்கு அவ்வளவா பெருசா கண்டறியாதுன்றதும் இதுக்குள்ள ஒரு பிரச்சனையா இருந்திருக்கு. அப்ப இப்படியே போவைகளை வந்து உண்மையிலேயே நாஸ்தன்காவுக்கு அந்த இளைஞன் மேல காதல் வந்துடும். காதல் வந்து ஒரு கட்டத்தில் அவன் படிச்சு முடிஞ்சு போட்டு வேலை செய்யறதுக்காண்டி மொஸ்கோவுக்கு போயிடுவான். மொஸ்கோவுக்கு வலிக்கிறதுக்கு திறப்பை கொடுத்து போட்டு ரூமை காலி பண்றதுக்காக போய்கள்ல நாஸ்தன்காக்கு இனி இல்லைன்ற ஒரு உணர்வு பிரிய போறோம்ன்ற ஒரு பயத்திலையும் என்ன செஞ்சிருவான்டா, அந்த அவர் வெளிக்கிறதுக்கு முதல் இரவு வந்து அந்த இளைஞன் அறைகளே இவ உடுப்பெல்லாம் கட்டிக்கொண்டு அங்க போயிட்டு தன்னையும் அப்படி அவர் கூட்டி கொண்டு போங்க, நான் உங்களை காதலிக்கிறேன், உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கையிலான மாதிரி சொல்லுவான். அப்ப அந்த இளைஞன் ஒரு நல்ல விஷயம் சொல்லுவான்னா, இல்லை நான் இப்பதான் படிச்சு முடிச்சுக்கிறேன், எனக்கு என்ன வேலை இல்லை, இப்ப நான் வேலை இல்லாம வெளியே போய் உங்களை வச்சு நான் சந்தோஷமா வாழ இயலாது, நீங்க ஒரு வருஷம் சரியா வெயிட் பண்ணுங்க, உங்கள் மேல நானும் காதல் வச்சுக்கிறேன், இந்த காதல் உண்மையா என்ன நம்பினீங்கன்னா 1 year வெயிட் பண்ணுங்க, நான் 1 yearல சத்தியா 1 yearல நான் திரும்பி வருவேன் என்ற மாதிரி சொல்லிட்டு போயிடும். அப்ப அவர் விளங்கப்படுத்தி போட்டு இப்ப இவையில் 2 பேரும் நாஸ்தன்காவும் அந்த முதல் சொன்ன கரெக்டரை மீட் பண்ற இடத்துலதான் அந்த இரவு அந்த பாட்டிக்கு தெரியாம வந்து சந்திச்சுட்டு போயிடும். இப்ப சந்திச்சுட்டு போய்கிற சொன்னா சரியா 1 yearல இதே இடத்துக்கு நான் வருவேன்னுட்டு அவர் சொல்லிட்டு போவார். இப்ப அந்த பெண் இங்க 10:30 வந்ததுக்குரிய ரீசனும் இதுதான். அவர் காதலன் வந்து 1 year தான் வெயிட் பண்ணி அவரை சந்திக்கிறதுக்கு தான் போய் நிற்பா. அப்ப அவர் வரையில என்ற ஏக்கத்துல அவர் உண்மையா அந்த பெண் வந்து அங்க நாசன்கா அழுதொன்றிருந்தது வந்து அதுக்காக தான் அழுதொன்றிருப்பான். அப்ப இந்த பிளாஷ்பேக் அவர் சொல்ல, நான் அப்படி காதல்ல தான் நீங்க வந்திருக்கிறேன் என்ற மாதிரி ஏற்கனவே சந்திச்ச அந்த 26 வயது இளைஞனிட்ட சொல்ல, இவருக்கு இந்த காதல் வந்து 50க்கு 50 போயிடும். இப்ப நான் காதல் வச்சுக்கிறதா அல்லது நான் அந்த காதலை விடுறதா ஃப்ரெண்ட்ஷிப்பா தொடர்றதான்னு இருக்கும். இப்படி 2ஆம் நாள் நடந்து 3ஆம் நாள் நடக்கும். 3ஆம் நாள் நடந்து 4ஆம் நாள்ல வந்து அவர் உண்மையிலேயே அந்த ஏற்கனவே 1 year வெயிட் பண்ண சொன்ன அந்த காதலன் வந்து வந்திருக்க மாட்டார். அப்ப நாஸ்தன்காக்கு இப்ப வெறுப்புணர்வு வர தொடங்கிடும். என் காதலன் என்ன பேக்காட்டிட்டான்னு சொல்லி அந்த காதலனை திட்டி தன் வாழ்க்கையை பாழாக்கிட்டான்னு, என்னை ஏமாத்திட்டான்னு, இப்படி நான் இவ்வளவு தனிமையில இருக்கிறேன் அவர் தெரிஞ்சு என்ன இப்படி செஞ்சு போட்டாரு என்ன மாதிரியா ஒரு கூடாத மாதிரி கதைக்கிற அளவுக்கு வந்துடும். வந்து ஒரு கட்டத்துல சந்திச்சு அந்த 26 வயது இளைஞன் மேல கனவுலக வாசிட்டு உண்மையிலேயே காதலையே சொல்லிடுவேன், நான் உங்களைத்தான் காதலிக்கிறேன், உங்களை மாதிரி ஒரு ஆள் நான் கிடைக்கிறதுக்கு நான் தவம் செஞ்சிருக்கணும், எனக்கு கிடைச்ச புண்ணியம் என்ற மாதிரி இவ அப்படி சொல்லி கொண்டிருக்கேக்கல இங்க ட்விஸ்ட் ஒன்று நடக்கும். அந்த நேரத்துல பார்த்தா ஒரு இளைஞர் குராஸ் பண்ணுவேன். அந்த குராஸ் பண்றதுக்கு பிறகு இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி சொன்னால், வெண்ணிற இரவுகள் என்ற இந்த சுவாரஸ்யமான புத்தகத்தை வாசிங்க. இந்த புத்தகத்தை வாசிக்கல மேலோட்டமா வாசிக்காம சைக்காலஜிக்கலா உள்ளுணர்வா வாசிக்கல. தஸ்தவ்ஸ்கின்ற விஷயமே அதான். அவர் வந்து ஒரு அவற்றை புத்தகங்களை வாசிக்கல எங்களுக்கு ஒரு மலேரியா காய்ச்சல் வந்த ஒரு குளிர் குணம் மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும். ஒரு உணர்ந்து அதை வாசிக்கல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த புத்தகத்தை வாசிங்க. தயவுசெய்து இப்படியான ரிவ்யூ நாங்கள் மென்மேலும் போடணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.